வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம டாக்டர் கோபாலி அவரை மீட் பண்ண போறோம். இவர் தூர்தர்ஷன்ல டைரக்டரா இருந்தார். அது மட்டும் இல்ல, ஆக்டிங் கோர்சஸ், அதாவது மீடியாவுக்கு தேவையான எல்லாமே, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், கேமரா, வாய்ஸ், என்னென்ன தேவையோ அத்தனையும் அவரே சொல்வார். எல்லாமே சொல்லித்தரார் அவரு. இப்போ அவரை தான் நம்ம மீட் பண்ண போறோம். அதை விட ரொம்ப முக்கியமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தது இவர் தான். அதனால அவரை நம்ம மீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இவர் தான் டாக்டர் கோபாலி. இவங்க பேர் நிர்மலா. இவங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணி இப்போ ரிட்டையர் ஆகி ஆற்றுல இருக்காங்க. இவருடைய பற்றி சொல்லணும்னா 18 வயசில் அவர் ஸ்டார்ட் பண்ணார். அதாவது ஆக்டிங், அதாவது கோர்ஸ் இந்த மாதிரி மீடியாவுக்கு சொல்லித்தரத்துக்கு. இப்போ அவருக்கு 82 இயர்ஸ் ஆகுது. இன்னமும் அதே எனர்ஜியோட, நமக்கு அந்த எனர்ஜி இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் இன்னும் அதே எனர்ஜியோட சொல்லி தந்துட்டு இருக்கார். இப்போ அவரை நம்ம மீட் பண்ணலாம். மாமா வணக்கம். சொல்லுங்க மாமா. இந்த மாதிரி என்னை யாராவது அதிகமாக சொன்னா எனக்கு பேசுறதுக்கு வரமாட்டேங்கிறது. இல்லை மாமா, உள்ளது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். என்னன்னு தெரியல. ஆனால் இவளுடைய தன்னை பற்றியே சொல்லலை. இவளே எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஸ்டூடெண்ட். அதனால தான் இவளை எனக்கு இன்டர்வியூ பண்ண வைக்கிறேன். ரஜினி சாதாரண மனுஷனாக இருந்து அவனை மாதிரி ஒரு நல்ல பையனை உலகத்தில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ரஜினியை பெரிய ஸ்டாராக பார்க்காதீங்க, அவனை பெரிய ரிஷியாக பாருங்க. ஹிருதயம் உள்ள ஒரு ஆசாமி உலகத்தில் இருக்கான்னு சொன்னால் அந்த ஆள் ரஜினிகாந்த் தான். அவனேன்னு சொன்னேன்னு பார்க்குறேன். என் சொல்லிட்டு எல்லாருமே அப்படி தான் கூப்பிடுவேன். இவளையும் கூப்பிட்டேன், இவளையும் தான் கூப்பிடுவேன். ரஜினி மாதிரி ஆள் பார்க்கறதுலாம் கஷ்டம். ரஜினிகாந்த்லேருந்து நசருதீன் ஷா வரலேருந்து, நாசர் வரலேருந்து, ஓம் பூரியிலேருந்து, ஓம் சிவபூரியிலேருந்து, இது வரல நான் 4000 பேரை இன்டர்வியூ பண்ணிட்டேன். 400 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இன்னும் பீப்புள் வரா. நான் சொல்லிக் கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? அப்புறம் வித்யாவுக்கு என்ன ஒரு பெரிய சமாச்சாரம் இங்கே எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். நான் யார்கிட்டையும் காசு வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்குற பழக்கமே கிடையாது. 2வது சமாச்சாரம், இத்தனைக்கும் உறுதுணையாக இருக்கிறது மாமியை பத்தி கண்டிப்பா சொல்லணும். அந்த அளவுக்கு மாமி பயங்கர சப்போர்ட். என்ன நிச்சயமா அவ தான் பண்ணிட்டு இருக்கா. இங்க வந்த உடனே ரஜினி ஒரு வார்த்தை கேட்பான். உள்ளுக்குள்ள நோன் வைக்கப்படாம சாப்பிட்டேடா பார். சாப்பிட என்ன சாப்பாடு ரெட்டாட்ட ஒரு சாப்பாடு எக்ஸ்ட்ரா எப்பவுமே வச்சிருப்பார். இதெல்லாம் பண்ணி கொடுக்குறது என் ஒய்ஃப் தான். ஆனால் ஆம்பளையாக பண்ணாட்டினா சண்டை வராது இருக்குமா? எப்படி இருக்கும்? மருதுகை எடுத்துக்கை போனால் தான் நடக்கிறது. அதனால அப்படி தான் நடந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எனக்கு முழுக்க இருக்கு. அதையும் தாண்டி எனக்கு சப்போர்ட் என் டாட்டர், என் சன், மை கிராண்ட் சில்ட்ரன், எவ்ரிபடி. மோர் தென் எனிதிங் எல்ஸ். எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு சப்போர்ட்டிவ். ஏதாவது ஒன்று வேணும்னா 100 கொண்டு கொடுத்துட்றோம். அதனால நான் கேட்கறதுக்கே பயமாக இருக்குது எனக்கு. ஏன்னா மாமா அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஸ்டூடெண்டா பாக்குறது இல்ல. நான் ஆத்துல ஒரு மனுஷாலாம் பார்த்து அவளுக்கு வேணுங்கிறதுல இருந்து சொல்லி கொடுக்கறதுல இருந்து, ஒரு சின்ன கஷ்டம்னாலும் ஹெல்ப் பண்றதுல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுவா. அதுக்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றோம். அது கோவமும் ஜாஸ்தியா வரும். ஒண்ணு தப்பு பண்ணிட்டு அதை அடிக்க கூட அவர் யோசிக்க மாட்டார். அந்த அளவுக்கு கோவமும் வரும் அவருக்கு, இல்லையா மாமா? இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டா அடிக்க கூட வராது, அடிச்சே இருக்கேன். ஆமாம், நிறைய ஸ்டார்ஸ் முதுகில் பட்டுன்னு அடிப்பேன். என்னடி எத்தனை தரம் சொல்லி கொடுத்தாலும் ஒரு மொழியும் இல்லையா அப்படின்ட்டு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்கிட்ட அடி வாங்கலைன்னாக்கா இன்றைக்கி வாத்தியாருக்கு ஏதோ கோவம் போல் இருக்குது. ஒரு அடி வாங்கிட்டா நல்லா இருக்கும்ப. இங்கே ரஜினிகாந்த் போது கூட கேட்டான், ஏன் சார் எப்போ முதுகில் அடிப்பீங்களே, இப்போ அடிக்கலையா, டைலாக் தப்பாக சொன்னா அப்படின்ட்டு. இப்போ அடிக்கிறது கையில் தெம்புலடான்னு தட்டியாவது விடுங்க சார்னா. இந்த கதவை திறந்து இப்படி உள்ளுக்குள்ளே நுழையிறது 18-20 வருஷம் 20 தினசில் சொல்லிக் கொடுப்பார். நம்மளுக்கு ஒரு தினசு சொல்லிக் கொடுக்குறதே கஷ்டமாக இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வாய் முடுங்கோ, பெசா இருக்கோ அப்படின்ட்டு ஒரு சத்தம் வரும். என்னன்னு பார்த்தா மாமி கையில் டிஃபன் வச்சுருப்பா, மாமி காஃபி கொடுத்துருப்பா. ஏட்டா சர்க்கரை போட்டுக்கிறியாம்பா, சர்க்கரை போட்டுனா சர்க்கரை போட்டு கொடுத்து தரட்டாம்பா. இது மாமியும் மாமாவும் அபூர்வ கப்புள்ள ஊரை சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி கப்புள்ள அமைச்சோம்னா வித்வத்துங்கிறது, வித்தைங்கிறது சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருக்கே தவிர வேறு ஒன்றுக்கு இல்லை. இப்போ காற்றுக்கிட்ட காசு வாங்குறோமா, மரம் நிழல் கொடுக்கறதுக்கு காசு வாங்குறோமா, மரம் காய் கொடுக்கறதுக்கு காசு வாங்குறோமா, எல்லாமே நேச்சர் கொடுக்கும்போது மழை பெய்யுறது என்றைக்கு நம்ம தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். பூமியில் நடக்கிறோம், பூமியை உதச்சி பூமாதேவியாக பண்ணுறோம். சாரி பூமாதேவின்னு சொல்லியிருக்கோமா? இல்லை. அதனால தான் ரஜினி சொல்லுவாங்க, எப்போ போனாலும் அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி கீழே பூமியை தொட்டு கண்ணை ஒத்திக்குவாம்பார். இன்றைக்கி அதை பண்ணுறார், இன்றைக்கி அதான் பண்ணிட்டுருக்கார். எல்லோரும் யோசிச்சுனா இவ்வளோ ஒரு ஸ்டார் ஆக்கணும்னு பார்க்குறேன். இன்றைக்கி இப்படி சொல்கிறாலும் அவளை ஆக்கி பண்ணணுன்னு இருக்கேன். என் ஒய்ஃபை பற்றி சொல்லணுன்னா அவளை மாதிரி யாருமே கிடையாது. தினம் அவனுக்கு சண்டேல தான் ஒரு லவ்வே இருக்கும்பா. அது வந்துட்டே இருக்குது. என் பேரன்களும் பேத்திகளும் எல்லாருமே அப்படித்தான் இருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வாழ்க்கையில் எனக்கு ஒரு குறைவும் கிடையாது. எனக்கு இன்னும் கேமரா மேலே ஆசை. நான் வாங்கியது மினால்டா கேமராவெல்லாம் விற்றேன். ஒரு பெரிய கேமராவில் நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக லைஃப் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மூவிஸுக்கு ஆரம்பித்தேன்.
3 படம் எடுத்திருக்கேன். 3 படத்தில் அக்ரஹாரத்தில் கழுதைங்கிற படம் தான் பிரசிடென்ட்டோட அவார்டு கிடைச்சது. அக்ரஹாரத்தில் கழுதைக்கு நான் ராமச்சந்திர பாபு தான் கேமரா பண்ணேன். நானே ஸ்கிரிப்டு அதை என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸாக கற்றுன 17 பேரையும் நடிக்க வச்சேன். ஒருத்தருக்கு ஒரு காலனா காசு கொடுக்கல. அவட்ட காசு கொடுக்க போனால், சார் என்ன சார் உங்கள் கையால் காசு கொடுக்குறீங்க, கொடுக்கணுன்னா எனக்கு ஒரு காலனா கொடுக்காமாங்க. அந்த காலத்தில் காலனாங்கிறது ஒரு காசு, அது எல்லோரும் கொடுப்பேன். இன்னும் மனசில் வச்சு போத்திட்டு இருக்காங்க. சந்தோஷமாக இருக்கேன். எவ்வளவு கேமராமேனை பார்த்தாச்சு. 47 கேமராமேனை ஹேண்டில் பண்ணிருக்க உலகம் பூரா. உலகத்தில் எல்லா இடத்துலையும் சுற்றிருக்கேன். அப்புறம் உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு இந்த கேள்வி கேட்கணும். மாமாவுக்கு வந்து கோவம் ஜாஸ்தியாகும் மாமாவே சொல்லிட்டேன். அப்போ இவ்வளோ வருஷம் நீங்கள் எப்படி கூட கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அதனால அவர் கோவம் வரும், 10வது நிமிஷம் கோவம் போயிடும். அதனால அவர் எப்படி கோச்சிக்கிறாருன்னா வாயை திறக்காமல் போயிடுவேன். பேசாமல் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அவரே அடங்கி வந்துடுவார். அதனால அதை நான் ஒன்றும் பொருட்டாகவே இருந்தில்லை. எப்போ கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும். எப்போ பாக்கியெல்லாம் நல்லது பண்ணுறாரோ அதுக்கு இந்த கோவத்தையும் நம்ம இது பண்ணிட்டு தான் போகணும். இப்போ கூட சொன்னீங்க ரீசெண்டாக நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து பார்த்துட்டு போனார். மாமா உடம்பு சரியில்லை. இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இருக்கா. அதை பற்றி ஒன்றுமே இல்லை. அவர்கிட்ட கற்றுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு இருக்கா. அவருக்கு ஒரே அதோட இந்த குழந்தைகிட்ட நம்ம எல்லாம் சொல்லணும். அந்த குழந்தைலாம் வெளியிலேருந்து வரும்போது வெளியிலேருந்து ஃபோன் பண்ணுவா. மாமி நான் ஆற்றுக்கு வந்துட்டு இருக்கேன், எதனா சாமான் வாங்கிட்டு வரணுமான்னு கேட்பா. நிஜமாக கேட்பா. சந்தோஷமா இருக்கும். எல்லா குழந்தைகளும் வரணும். எல்லாரும் ஸ்டூடெண்ட் இல்ல நம்ம குழந்தைல அந்த மாதிரி அதனாலதான் மாமா எல்லாருமே உங்களை தேடி வந்துட்டு இருக்கா. எல்லா குழந்தைகளும் அம்மா அம்மா தான் கூப்பிடுமே வெளியே வேற ஒன்றும் கூப்பிடாது. அது சந்தோஷம் தானே நமக்கு. நீங்க பார்த்தா நானுமே வந்து இப்ப கை ஃப்ராக்சர் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் திரும்பி வரேன். பார்த்தே ஆயிடுத்து தான். எல்லா குழந்தைகளும் அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுமே வழி. அதனால சந்தோஷமா தான் இருக்கும். எல்லா குழந்தைகளும் ஜோக்கு கை ஃப்ராக்சர் ஆனது ஆம்படியா நடிச்சிட்டியா கையில அப்படின்னு. அதனால நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. குழந்தைல பொண்ணு பிள்ளை 2 பேரும் சௌரியமா செட்டில் ஆயிட்டா. நானும் ஆஃபீஸ்லயும் கடவுள் புண்ணியத்துல நானும் 18 வயசுக்கு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போய் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கி இப்பவும் போனாலும் உள்ள வாங்க மேடம்னு கூப்பிடுற லெவலில் நல்ல பேர் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். அவ்வளோதானே அது சொல்லணுமா. நான் இங்கேருந்து வெளியில் இருக்கவங்களுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதர்வைஸ் அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து திருச்சியிலேருந்து வந்து வேலை இது பண்ண லீவ் போடணும், செலவு டிரான்ஸ்போர்ட் செலவு பண்ணிட்டு வரணும். அதை என்கிட்ட சொல்லுவா, நான் பண்ணி கொடுத்துருவாங்க அவள் வராமே. ஆனால் அவளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இல்லாமல் அதே நம்ம சொல்லணும் இல்லையா சொல்கிறத. லீவ் போட்டு வரணும், போய் வர டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாம் பண்ணிட்டு வரணும். ஆற்றுக்கு அந்த இந்த காரியம் வேணும், இது ஆகணும்னு என்கிட்ட சொல்லுவா ஃபோனில் பண்ணி கொடுத்துருவேன். இந்த மாதிரி யாருமே ஹெல்ப் பண்றது இல்ல மாமி. அதனால அது ரொம்ப அதனால இன்னும் பார்த்தா அவளுக்கு எல்லாருக்குமே மேல் லெவல் ஆஃபீஸ்லேருந்து எல்லாருக்கும் சேர்மன்லேருந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். என்னோட கூட ஒர்க் பண்ணவர் தான் டைரக்டர் ஆல் இண்டியா வந்து ரிட்டையர் ஆனார் கண்ணன் ஐயங்கார். ஒருத்தர் ரொம்ப கெட்டிக்காரர். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மாமாவோட வாய்ஸ் பார்த்தேன்னா அப்ப நம்ம கேட்ட மாதிரி இன்னமும் இருக்கு. இந்த 82 வயசுக்கு அந்த வாய்ஸ் வந்து மாறவே இல்லை மாமி, அப்படியே இருக்கு. அது வந்து ரொம்ப வரப்பிரசாதம் தான் மாமா. எல்லாருக்கும் அது கிடைக்காது கண்டிப்பா. இது கூட இல்லாம உடம்புக்கெல்லாம் வந்ததுக்கு தொண்டையில ஒரு இது கிடையாது, ஜர்க்கே கிடையாது, ஒரு விரிசல் கிடையாது. அது என்னன்னு கேட்டேன்னாக்கா நான் அடிக்கடி ஒய்ஃபு திட்டே இருக்கேன் இல்லையா, அதனால அது ஒரு வாய்ஸ் எக்ஸசைஸா பண்றது, வேற ஒன்றும் இல்லை. என் குழந்தைகள் எல்லாம் நல்ல குழந்தைகள். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என் குழந்தைகள் தான். தனி ஸ்டூடெண்ட்ஸ்னு யாரையும் பார்க்கறது கிடையாது. என் கையில் இருக்கிறத கொண்டு கொடுப்பேன். என் பேத்தி அதே மாதிரி தான் இருக்குது. கையில் ஏதாவது சின்ன வழியில் போயிட்டு வாண்ட் டு ஷேர் சம்திங் அப்படின்னு தான் கேட்கும். என் பேரன் பேத்தி எல்லாரோடையும் இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரா, சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நிறைய சொல்லித்தரதா ரெடி 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 அப்படியே நடிக்கிறது மட்டும் இல்ல இல்ல மாமா, ரைட்டிங் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், கேமரா மூவ்மெண்ட் எல்லாமே. என்னுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லணும்னாக்கா ராமச்சந்திர பாபுன்னு கேரளாவில் இருக்கான், பெரிய கேமராமேன். அவன் தான் என்னுடைய பெஸ்ட் கேமராமேன். அதை தவிர்த்து எனக்கு கேமரா பிடிக்காத ஆளே கிடையாது. 47 கேமராமேனோட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆமாம், நான் வந்து எப்படின்னு கேட்டால் ரஷ்யா தவிர பாக்கி உலகத்தில் எல்லா இடத்துலையும் போய் சொல்லி கொடுத்துருக்கேன். அவள் இன்விடேஷனில் போயிருக்கேன். பான் போயிருக்கேன், போலண்டு போயிருக்கேன், ரஷ்யா போயிருக்கேன், சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜெர்மனி, எல்லாமே எல்லா இடத்துலையும் அதர் கவர்மெண்ட் என்னை வர வச்சு பிளேனில் கூப்பிட்டு எல்லாம் வச்சு. அதில் பெரிய சமாச்சாரம் என்னன்னு கேட்டேன்னாக்க இவ்வளோ கேட்டால் சொல்லுவேன். அங்கே போனதுக்கப்புறம் சார் வெஜிடேரியன் தானே அப்படிம்பார். ஆமாம் வெஜிடேரியன் தான். வெஜிடேரியன் கிடையாது, உப்பு போடலாமா வேண்டாமா அவ்வளோ கேட்டுன்னு பண்ணுவா. எல்லாத்தையும் சாரே பரமாட்டமா, ஒய்ஃப் தான் பரமாட்டமாம்பா. ஒரு நேரம் தான் சிங்கப்பூரில் இருக்கும்போது நீங்கள் வெஜிடேரியன் சொன்ன போது அப்போ நான் வெஜிடேரியன் பண்ணான். அதில் நான்வெஜ்ஜில் ஏதோ ஒரு கோழி கால் என்னமோ பண்ணான்.
இந்த கோழி காலை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இது வெஜிடேரியன் நல்லா இருக்கடா ஒழுங்கு அத்தனையும் கொட்டுறா தனியாக கொண்டாடா வெறும் பழம் கொண்டா குக்கம்பர் கொண்டா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இதை சாப்பிட்டு எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னா நீ அதெல்லாம் ஒழிச்சுட்டு இதை சாப்பிட்டு பாரு அப்புறம் இது சாப்பிட்டா 8 மணி நேரத்துக்கு வேலை செய்யலாம் நீங்கள் சாப்பிட்டா உள்ள தூங்குவீங்கடா. ஆமாம் இந்த இவ சொல்லிட்டுருக்காடே இவ்வளோ சோறு உடம்புன்னு இருக்கேன் இவ நடிக்கணும் நடிப்பா நல்லா நடிப்பா இவ ஆத்துக்காரருக்காரே மகா கட்டிக்காரன் அவன் ஹெல்ப் இல்லாத இவ வரான்னாக்க அதான் நான் நம்பவே மாட்டேன். நல்ல ஹெல்ப் இல்லை அவர் தான் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு அவர் குழந்தையும் கெட்டிக்கார குழந்தை அவனுக்கு ஆக்டிங் சொல்லி கொடுக்கணும்னு இருக்கேன். நம்ம ஒரு சந்ததி வளரணும் இல்லையா ஆக்டிங்கிற ஒரு சந்ததி ஒன்று வளரணும் இல்லையா அது அப்படியே போயிட்டே இருக்கும் ஜீனியாலஜி போயிட்டே இருக்கும் போயிட்டு தான் இருக்கணும். எனக்கு இன்னும் ஸ்டில் கேமரா மேலெல்லாம் ஆசை மினால்டா கேமரா மேலே ஆசை எல்லா கேமரா மேலே ஆசை ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் மேலே ஆசை மூவிஸ் மேலே ஆசை இன்னும் ஆசைப்படாத சமாச்சாரமே எனக்கு கிடையாது. நன்னா போயிட்டுருக்கு கடவுள் புண்ணியத்தில். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்கள் வந்து யாராவது இன்னும் ஆக்டிங் கற்றுக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு கூட நிறைய பேர் இருக்கா இன்னமும் அதுக்கு உண்டான சரியான வழிகள் தெரியாமல் அப்படி ஏதாவது நிறைய விஷயங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அதே மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன் கூட சொல்லி தருவார். இப்படி எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இவங்க மாமாவுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். எப்படியும் ஒரு ஸ்டேஜ் நம்ம வந்து நல்லா பெரிய ஆளாயிடுவோம் கவலைப்பட வேண்டாம். ராம் 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 எல்லாம் இறைவன் புண்ணியம் என்னோடது ஒன்றுமில்லை அவன் கொடுக்குறான் நான் கொடுக்குறேன் அவ்வளோதான். தேங்க்யூ மாமா. தேங்க்யூ ராம் 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 நாராயணா காட் பிளஸ் யூ சைல்ட். அப்புறம் வச்சு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிறேன்.